சென்னை ஆர்ஆர்பியிலேருந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 26க்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன போஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லொக்கோ பைலட்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 9,970 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 அண்ட் ப்ளஸ் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து எப்போ ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க, இதுக்கு அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து 19/3/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜுவல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லொக்கோ பைலட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோன் வாய்ஸ், அதாவது ரயில்வே ஜோன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து எப்போ விட போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 9,970 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு மட்டுமே 2025 இயர்க்கான வேக்கன்சி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜோன் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டோட்டலாக எல்லா வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரீசனில் அவங்க வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்ட்ரல் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 376 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா 989 வேக்கன்சியும், அண்ட் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா 568 வேக்கன்சியும், அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல 796 மேற்பட்ட வேக்கன்சி வந்து விட போகிறாங்க. அண்ட் சவுத்தர்ன் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா 510 வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 9,970 வேக்கன்சி வந்து 2025க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வந்து மெட்ரோ ரயில்வேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா, அதாவது கொல்கத்தாவுக்காக வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷனும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் இந்த தடவை வந்து ஜோன் வாய்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. பட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுக்கான எஜுகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் கிடையாது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். நம்மளுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து என்ன அப்படின்றத எல்லாமே சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். பட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வரைக்கும் இந்த ஜாப் வந்து, அதாவது இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றது இவங்க வந்து கொடுக்கல. அந்த டேட் வந்து உடனே நான் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருவோம். அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு 500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டேஜுக்காக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்டபுளாக ஆயிரும். அண்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ஃபுல்லாக ரீஃபண்டபுளும் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2, தேர்டு
வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அபிலிட்டி டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கோ அல்லது எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து சேர்ந்துடும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான எல்லா சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 60 நிமிஷம் உங்களுக்கான டைம் இருக்கும். 75 மார்க்கான உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RRBயில் உங்களுக்கு டோட்டலாக வந்து 2 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 175 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து இருக்கும். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷினும் அண்டு பார்ட் பியில் வந்து 75 கொஷினும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான சிலபஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுடைய ட்ரேடு, நீங்கள் என்ன ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கான உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான SC ST OBC EWT எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஆல் டிக்கெட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் லொக்கோ பைலட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அண்ட் SSLC ப்ளஸ்ஸு நீங்கள் ITI நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து NCVT அல்லது SCVT நீங்கள் முடிச்சிருந்தாலும் ட்ரேட் வாய்ஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதாவது எலக்ட்ரிஷியன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு இந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸு மிஷினிஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் SSLC நீங்கள் கோர்ஸை முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் சென்னை RRBயில் வந்து அப்ரெண்டிஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு மெட்ரிகுலேஷன் SSLC நீங்கள் முடிச்சுட்டு அண்ட் டிப்ளமோ 3 இயர் நீங்கள் எலக்ட்ரிக்கலோ அண்ட் மெக்கானிக்கலோ அண்ட் எலக்ட்ரானிக்கோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 9,975 வேக்கன்சி வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேக்கன்சி வந்து இன்னும் வேரியேஷன் கூட ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆனாலும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ.